அருணகிரி தவம் பண்ணி ஆற்றலை பெற்றவர். தியானம் செய்து அவருக்கு என்ன கிடைச்சது? சொல்லறே சும்மா இரு. சொல்லு எப்போ வரும்? நான் அசைக்கிறேன். எப்போ அசைக்க முடியும்? காற்று ஒன்று தான் அது அசைவை உருவாக்குறது. நாக்க அக்களத்தை மேலையும் கீழையும் மடித்து உள்ளேருந்து அந்த காற்றை அசைச்சு அசைவை உண்டாக்கி சொற்களாக மாற்றி தரோம். அதானே உண்மை. சும்மனா அந்த காற்றை ஊதிட்டா என்ன வரும்? சொல்லு வராது இல்லையா? அந்த சொல் சும்மா இரு சொல்லை உருவாக்கக்கூடிய விஷயம் எங்கேருந்து வரும்? அது இங்கேருந்து தான் வரும். இதுக்கு பிராணமையன்னு பேர். இதுக்கு மேலே இங்கே ஓட்டை இருக்குது, பிறந்த குழந்தைக்கு இருக்கும். அதுக்கு பிரம்ம ரந்திரம். ரந்திரம்னா ஓட்டை, துவாரம், ஒரு சின்ன துவாரம். பிரம்ம ரந்திரம். பிரம்மம்னா உற்பத்தி பண்ணக்கூடியது. அப்போது அசைவை உருவாக்கக்கூடிய, நம்முடைய பிராணனை உருவாக்கக்கூடிய ஒரு மையம் எதுன்னா நெற்றிக்கு உள்ளே உச்சிக்கு, நெற்றிக்கு நேரே, நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகாணில் முற்றும் அழியாது உடம்பு. நம்ம என்ன பண்ணணும்? தியானம் அப்படின்னா நெற்றிக்கு நேரேன்னு இவங்களெல்லாம் பார்த்து எழுதியிருக்காங்க. ஆனால் நாம் பார்க்குறோம், எத்தனை வருஷமாக பார்க்குறோம். ஒளி தெரிந்ததா? அங்கே நிறுத்துவோம், ஆனால் ஒளியை நினைக்க மாட்டோம். வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் எப்படி தியானம் கூடும்? அவர்கள் ஏதோ ஒன்றை மட்டுமே கருதுவார்கள். அதை கருதுகிற இடம் அதுதான். ஆக இந்த நாடியை அசைவற்ற பார்வைக்கு கொண்டு வருவது அந்த காற்றை வெல்லுவது. கண் அசைகிற காரியத்தை கூர்மன்ற காற்று செய்து, அந்த காற்று தான் மிக முக்கியமானது.